இஸ்வல் அன்பார்ந்தவர்களே, நம்மோடு 4 வருடம் இங்கிருந்த அருட்தந்தை புஷ்பராஜ் அவர்கள், உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு பயணத்தின் வாழ்க்கை தான். அருட்சகோதரர்களாக இருக்கலாம், அருட்தந்தையர்களாக இருக்கலாம், அருட்கண்ணியர்களாக இருக்கலாம், பயணத்தின் வாழ்க்கை தான். அது டைசிஸாக இருந்தாலும் ரிலிஜியஸாக இருந்தாலும் துறவிகளாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பயணம். அப்படி ஒரு பயணத்தின் வழியில் ஃபாதர் தென்கினி கோட்டையில் அடைக்கலாபுரத்துலேருந்து இங்கே வந்தாங்க. இப்பொழுது 4 வருடங்கள் இங்கு அவருடைய பணி சிறப்பாக செய்த பிறகு இங்கிருந்து இடம் மாற்றம் இங்கிருந்து கடந்து போகிறார். தென்கினி கோட்டை எங்களுடைய வின்சென்ஷன் தியான மையத்திற்கு அன்பாலயா தியான மையம், அந்த தியான மையத்திற்கு கடந்து போகிறார். அங்கே எங்களுடைய செமினாரியும் இருக்குது. அப்போ அங்கே அதனுடைய வைஸ் ரெக்டராகவும் ஃபாதர் கடந்து போகிறாங்க. அப்போ நம்மளுடைய இந்த 4 வருடங்கள் ஃபாதர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஃபாதருடைய அந்த பண்பு, ஃபாதருடைய அந்த பேச்சு, ஃபாதருடைய அந்த தாழ்ச்சி, எப்பவுமே சிரித்த முகத்தோட. ஃபாதர் ஆல்டரில் தான் ஜோக் சொல்ல மாட்டார். நான் ஃபாதர்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறேன், ஃபாதர் நீங்கள் எங்களோட அந்த டைனிங் ஹால்லலாம் எப்படி பேசுவீங்களோ அப்படியே நீங்கள் இந்த ஆல்டர்லையும் பேசுங்க ஃபாதர். நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன். பிகாஸ் ஈ கிராக்ஸ் அ லாட் ஆஃப் ஜோக்ஸ். அவர் பேசும்போதே சாதாரணமாக அவருடைய இயல்பாகவே பேசும்பொழுது நல்ல ஒரு ரசிகன் தான். அவர் நல்லா அழகாக பேசுவார். நல்லா அந்த பேசும்பொழுது அதில் ஒரு சிரிப்பு, அது ஒரு சிரிப்பு தன்மை நமக்கும் தோணும். அது வி ஃபீல் லைக் ஸ்மைலிங், வி ஃபீல் லைக் லாஃபிங். ஆனால் ஆல்டரில் மட்டும் வரும்போது தான் ஃபாதர் கொஞ்சம் சீரியஸாக இருப்பார். அதனால் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபாதரோடு சேர்ந்து அந்த பணிபுரியவர்களுக்கு ஃபாதரை நல்லா தெரியும். உண்மையாகவே நான் மெசேஜ் போட்ட பொழுது 2-3 நாள் முன்னால் மெசேஜ் போட்டேன், ஃபாதர் இஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு சொன்ன பொழுது சிலவங்களாம் எனக்கு மெசேஜ் போட்டாங்க, வி ஆர் கோயிங் டு மிஸ் ஹிம் அப்படின்னு. ஏன்னா ஃபாதரை தெரிஞ்சவங்களுக்கு அப்படி தான். டே அண்ட் நைட் உழைப்பார். அவர் அவ்வளோ ரெஸ்ட் எடுத்து பார்த்ததில்லை. மத்தியானம் கூட அவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. நைட்டு லேட்டாக தான் தூங்கினாலும் 5 மணிக்கு, சில டைம் நான்லாம் நைட்டு 11 மணி 11:30 ஆகும். சில டைமில் எனக்கு ரெட்ரீட்டெல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது. ஆனால் 11 மணிக்கு என்னை கூப்பிடுவார், எங்கே வந்துட்டீங்க, கேட்டு திறந்துடணுமா. சில டைம் நான் தான் சாவியை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னாலும் பெரிய ஒரு உதவியாக இருந்தார். ரொம்ப ஃப்ரீடமாக எனக்கு ஃபாதர்கிட்ட கேட்கலாம். ஃபாதர் கேட்டு நான் சாவி மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், திறந்துட்டாங்கன்னா 12 மணிக்கு கூப்பிட்டாலும் ஃபோன் எடுப்பார். காலையில் ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு கூப்பிட்டாலும் எப்போ வேணாலும் அவரை கூப்பிடலாம். இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். அவருடைய ஃபோன் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். என்னுடைய ஃபோன் நீங்கள் நைட்டெல்லாம் கூப்பிட்டிங்கன்னா சைலண்டாக தான் இருக்கும். தூக்கம் முடிஞ்சு தான் நமக்கு எல்லாமே. ஆனால் ஃபாதருக்கு அப்படி இல்லை, தூக்கத்துலேயும் அவருடைய ஃபோன் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். அதனால் எல்லா விதத்துலேயும் பெரிய ஒரு உதவியாக எனக்கும் தியான மையத்திற்கும் எங்களுடைய இந்த சபையில் இந்த எல்லா விதமான ஊழியங்களுக்கு இருந்தார். அதே மாதிரி ஃபாதருடைய ஜெபமும் அதே மாதிரி தான். ஃபாதருடைய ப்ரேயர் லைஃப்பும் அப்படியே தான். தனிப்பட்ட முறையிலையும் ஜெபிப்பதற்கு தவறமாட்டார். அவர் குடும்பமாக ஜெபிக்க, குழுவாக ஜெபிக்க, தியான மையத்தோடு ஜெபிக்க, வாலண்டியர்ஸோடு ஜெபிக்கவும் தவற மாட்டார். இப்போ தனிப்பட்ட ஜெபத்திலும் அவருடைய பொது ஜெபத்திலும் கம்யூனிட்டி ப்ரேயரிலும் உண்மையாக இருந்தவர், தூய்மையாக இருந்தவர். அதே மாதிரி எங்களுடைய இங்கே பக்கத்தில் ஃபாதர்ஸ் கூட்டி நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தார். சிஸ்டர்ஸ்க்கு இங்கே 2 கான்வென்ட்லேயும் ஃபாதர் தான் எதாவது பூசை அப்படின்னா ஃபாதர் தான் போவாங்க. நாங்கள் 2 பேருமே ஃபாதருடைய தலையில் கட்டிடுவோம். சிஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. அதனால் ஃபாதருடைய தலைக்கு ஃபாதர் போகிறீங்களா அப்படின்னா ஃபாதர் போயிடுவாங்க. அதனால் இஸ் பாஸ்டரல் மினிஸ்ட்ரி ஆல்சோ. ஃபாதர் தான் ரொம்ப ஆசைப்படுவார், பிஷப்பை போய் பார்க்கணும், அங்கே போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவார். அங்கே பிஷப்ஸ் ஹவுஸ்க்கெல்லாம் வரணும்னு ஃபாதர் ரொம்ப ஆசைப்படுவார். ஸோ ஈ லவ்ஸ் கொயினோனியா. அது எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எந்த குருவானவர் அப்படி நிறைய குணங்கள் இருக்குது. நிறைய நல்ல குணங்கள் உள்ள இவர் 4 வருடங்கள் அடைக்கலாபுரத்தில் இருந்தார். 4 வருடங்கள் இப்போது இங்கே இருந்தார். இங்கிருந்து பணிமாற்றம், இடமாற்றம் ஒரு புக்கை பெற்று இங்கிருந்து கடந்து போகிறார். ஃபாதருக்காக ஜெபிப்போம். மே மாதம் இந்த நாட்களிலும், அதாவது புது ஃபாதர் வரும் பொழுது இவர் இங்கேருந்து அந்த நாட்கள் முடிவு பண்ணல. ஏன்னா நானும் அடுத்த மாதம் இருக்க மாட்டேன். அதனால் சரி ஃபாதர்கிட்ட சொன்ன, ஃபாதர் இப்போ நைட் விஜிலில் நம்மளுடைய இவர்கள் இந்த குடும்பம் நைட் விஜில் குடும்பம்னால உங்களுக்கு ஒரு சென்ட் ஆஃப் அப்படின்றது. அதனால் ஃபாதருக்கு நன்மையோடு ஜெபிப்போம் என்ற கருத்தோடு நாம் ஃபாதருக்கு அந்த உறுதியை கொடுப்போம். அருட்தந்தையுடைய குடும்பம், அருட்தந்தையுடைய பணிவாழ்வு, குருத்துவம் அனைத்தும் சிறப்பு பெற அருட்தந்தைக்காக ஜெபிப்போம். அவருடைய அப்பாவுக்காக, அம்மா இறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே இருந்த பொழுது தான் ஃபாதருடைய அம்மா இறந்தாங்க. அப்போ ஃபாதருடைய அப்பா இருக்கிறாங்க. ஃபாதருக்கு 3 அண்ணன்கள் இருக்கிறாங்க.
அவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். அருட்தந்தையுடைய குருத்துவத்திற்காகவும் ஜெபிப்போம். அருட்தந்தையை வாழ்த்தி அருட்தந்தைக்கு நன்மைகள் நேர எங்களுடைய இல்லத்தந்தை அருட்தந்தை சாஜு அவர்கள் புக்கை கொடுத்து முன்னால் வந்து புக்கை கொடுத்து எல்லா விதமான நன்றியை தேங்க்யூ ரெவரன் ஃபாதர் புஷ்பராஜ் நமக்கு கர கோஷத்தோட கர ஒலி எழுப்பி நன்றி சொல்வோம். அருட்தந்தையை நமக்காக செய்த எல்லாத்துக்காகவும் நன்றி 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 நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபாதர். காட் பிளஸ். பதில் கண்ணு கலங்குதான் ஃபாதருக்கு, அதனால் கண் கலங்கி பேசலாம். அனைவருக்கும் நன்றி. 4 வருஷம் கடவுள் பல விதத்தில் முன்னாடி இருந்த அருட்தந்தையர்கள் இப்போ இருக்கிற அருட்தந்தையர்கள் வழியாக பல நிலைகளை நான் உயர்த்தினார், உதவி செஞ்சார். தொடர்ந்து எனக்காக ஜெபிங்க, பணிவாழ்வு சிறக்க, குருத்துவத்தில் நிலைத்து நிற்க, கடவுள் அதிகமாக அன்பு செய்யவும் அறிவிக்கவும் கிருபை கிடைக்க எனக்காக ஜெபிங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். புது இடம், செய்கிற எல்லா காரியங்களும் இறைவன் விருப்பத்திற்கு அமைய எனக்காக ஜெபிங்க. அதுபோல் எல்லா ஊழியங்களுக்கும் உண்மையாகவே ஆன்மீகத்திலையும் அதே போல் பலவிதமான பயிற்சியிலும் வளர்ந்த இடம் எனக்கு உதவியாக இருந்தது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பாக இல்லத்தந்தைக்கும் வர்கீஸ்வாதருக்கும் மற்றும் பல நபர்கள் தன்னார்வ தொண்டர்கள் இருக்கிறாங்க, பணியாளர்கள் இருக்கிறாங்க. அப்போ யாரையாவது எப்படியாவது காயப்படுத்தி இந்த மன்னிப்பு கேட்குறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபிக்க உங்களை கேட்டுக்கிறேன். கடவுளன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஃபாதருக்காக ஜெபிப்போம். ஃபாதருக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ வருவாங்க நமக்கு இங்கே எல்லாம் அவருக்கு நைட் விஜல்லையோ இல்லை 3rd சண்டேலையோ எப்பெல்லாம் ஃபாதருக்கு டைம் கிடைக்குதோ ஃபாதரை அன்போடு அழைக்கிறோம்.